ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் 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 தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஓங்காரமாய் விளங்கும் நாதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரிங்காரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் துதியான துண்டிடு ஞான சுடரொளியாலே துண்டிடு ஞான சுடரொளியாலே துண்டிடு ஞான சுடரொளியாலே துண்டிடு ஞான சுடரொளியாலே துதிடும் ஞான சுடரொளியாலே துண்டிடு ஞான சுடரொளியாலே மீண்டும் பிறவாவரம் போதும் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே தத்துவ வேத தத்துவம் வேத வித்தகர் பாதம் தத்துவ வேத பித்தகர் பாதம் தத்துவ வேத பித்தகர் பாதம் நித்தம் பணிவாவினை தீரவே அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே அரியதோர் நமச்சிவாயம் ஆதிகண்டம் ஆனதும் 6-200 தேவர்கள் அன்புரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னை சொல்லுவேன் சிவவாக்கியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாய் அஞ்சலத்தில் ஓரளத்தை இழந்து துக்க வள்ளீரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மா முனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடு பருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது மனித வாழ்விலே புத்தியுள்ள மனிதனெல்லாம் வாழ்விலே வெற்றி காண வேண்டும் என்றால் அந்த வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்காக ஒவ்வொரு மனிதனும் புத்திசாலியாக இந்த பூமியிலே உழவாட வேண்டும் அப்படி நினைத்து அதன் நலன்களை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக மனங்களையும் நலங்களையும் பெறுகின்ற அழகான வழிகளிலே பார்க்கின்ற பொழுது புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் படைத்த மனிதனிடம் மனம் இருப்பதில்லை மனம் படைத்த மனிதனிடம் பணம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணமில்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் சொந்தம் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் அந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவரும்
காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற நினைவிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவள் கனவில் அவள் வருவாள், அவளை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனித வாழ்விலே ஒவ்வொருவரும் வாழ்விலே எவ்வாறு இருந்தாலும் வளர்ந்து வந்தாலும் கூட வாழ்விலே அன்பெண்ணும் வெளிகளிலே அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் என்ன செய்வது? வாழ்விலே இவ்வாறெல்லாம் மனங்கள் எல்லாம் மனித வாழ்விலே ஒவ்வொன்றும் இப்படியெல்லாம் இருந்து வரத்தான் செய்யும். ஏனென்றால் மனிதனுக்கு சோகங்களும் வரும், துன்பங்களும் வரும், அதை தாண்டி இன்பங்களும் வரும். இந்த இன்பங்களை எல்லாம் காணுகின்ற பொழுது மனித வாழ்விலே சந்திக்கும் தான் இன்பங்கள் வரும். இன்பங்கள் வருகின்ற இந்த வேளையிலே பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மனிதனுக்கு வாழ்விலே எப்போதும் இன்பங்கள் என்பது எப்போது வரும்? வாழ்விலே உயர்ந்த நிலையை சென்று அடையும் பொழுதுதான் வருகின்றது இன்பம். என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற அழகான இந்த தரத்திலே அற்புதமான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது நாணல் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல்லருகம்புள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் இன்று இசைத்து தாளம் போடுகின்ற இன்பத்தின் விழிகளிலே இவ்விலகத்தின் அழகை பார்த்தாலும் அழகான இந்த பூமலர்கள், இந்த பூமலர்களின் மத்தியிலே நடந்து வரும் அந்த காவிரி அழகை காண வேண்டும் என்பதற்காக விழுந்தேன் மடியில் இங்கு நான் தான் தேன் என்றது. மஞ்சம் மலர்களை தூவிய கோலம்
அற்புதம் அற்புதமான நிகழ்வுகளை பார்த்தாலும் கூட 10 பேர் இன்னைக்கு 1000 பேருக்கு சமம். ஏனென்றாலும் கூட அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் அவர்களின் ஆசையை பெற்று எனது பணி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, ஏனென்றால் அன்புக்கு நிகர் இந்த பூமியில் ஏதேனும் உண்டோ என்று தேடி பார்த்தாலும் கூட தேட கிடைக்காத இன்பமாக கிடைப்பது இன்பமா அன்பா பாசமா என்று பார்த்தாலும் கூட அந்த அன்பு நிறைந்த ஒன்றே. அப்படிப்பட்ட அன்பிற்கு நிகராக அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் இவ்விடத்திலே வணங்கி எனது பணி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம் ஆளோளும் சோ ஆளோளும் சோ என்ற அழகான இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது யாழ் இனிது அமிழ்தும் இனிது அவர் எழுப்புகின்ற அந்த இன்பத் தமிழ் ஓசையும் இனிதாக இருக்கின்ற பொழுது நீ சொல்றது கடைசியில் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது காதலிக்கின்ற கண்கள் இரண்டு அதை ஒளிந்து மறைந்து நின்று பார்க்கக்கூடிய கல்வனின் கண்களும் இரண்டல்லவா? அந்த 2 கண்களை கனது கண்களால் காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கல்லால் இதயம் வைத்து கடும் விசத்தால் கள்ளமைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாவமைத்து கள்ள உருவமைத்து கண்ணகோள் கண்ணமைத்து நல்லவர் என்றே உலகம் சிலரை நடமாட விட்டதடா. எப்படி? காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள். எப்படி? காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள். காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதும் இல்லை. காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள். நீதியின் எதிரிகளால் நிலை மாறி திரிபவர்கள். நீதியின் எரிமைகளால் நிலை மாறி திரிபவர்கள். நீதியின் எதிரிகளால் நிலை மாறி திரிபவர்கள். பாதையை மறப்பதில்லை பரமனையும் மதிப்பதில்லை. பாதையை மறப்பதில்லை பரமனையும் மதிப்பதில்லை. பாதகம் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையும் இல்லை. பாதகம் கொஞ்சமில்லை பண்பின் விலை குறையவில்லை. பேதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள். காமுகனின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காமுகனின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள். வேதம் இல்லை என்பார் வேதாந்தம் பேசிடுவார். வேதம் இல்லை என்பார் வேதாந்தம் பேசிடுவார். பெற்றவளை தாய் என்பார் மற்றவரை பேய் என்பார். பெற்றவளை தாய் என்பார் மற்றவரை பேய் என்பார். காதல் அறம் என்பார் கற்பின் விலை என்னவென்பார். காதல் அறம் என்பார் கற்பின் விலை என்னவென்பார். கண்ணூடு மாந்தர் எல்லாம் கடைசி வரை அறிந்ததில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள். காமுகனின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காமுகனின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள். இப்படி கண்களும் கண்களும் என்று கவிபாடுகின்ற அழகென்னும் வெளிகளிலே இந்த ஆளோளம் சோ என்ற அழகான இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது பறவை இனங்கள் கூட மெய் மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? என்ன சொல்றீங்க? குழல் இனிது யாழ் இனிது அடையப்பா அமிழ்தும் இனிது. அழகான இந்த இன்பத் தமிழ் குரல் ஓசையும் இனிது என்றாலும் கூட இன்பத்தின் வாயிலாக எப்படி? குரல் என்னும் அமுத வெளிகளிலே இவ்விடத்தை பார்த்தாலும் கூட காணொளி ஒன்று
கவர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காணொலியை அனைவரும் காத்து கொண்டிருக்க சூழ்நிலை வருகின்ற நேரங்களே இவ்வாறெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்களே, இது மனிதனுக்கு என்றும் எப்போதும் எந்த நேரத்தில் எதனை வரும்ன்றதே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கூறிய பொத்துக்கிட்டு வந்து விழுக செல்வங்கள் எல்லாம், அதே போல வருகின்ற இருந்த செல்வங்கள் எல்லாம் எப்படி போகும் என்று தெரியாது. துன்பமும் இன்பத்தை போல மனித வாழ்விலை இருந்தாலும் கூட இவ்விடத்திலே திடீர்னு ஒரு மசையோட சாண மேகங்களே சூழ்ந்து நின்றாலும் அதற்கு மனம் தான் ஐயா வேணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஏனென்றால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. இங்க அடிக்கும்ல லவக்குன்னு கன்னத்துல சுருன்னு ஒண்ணு விழுந்தா ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்தது என்ன நீங்க சொல்லக்கூடிய கன்னத்தில் குழி, அந்த கன்னத்தின் குழியிலேயே தொட்டி பார்த்தால் எப்படி இருக்கும் என்றாலும் கூட மேகங்களே சூழ்ந்து நின்றாலும் அந்த மேகங்களாகவே சூழ்ந்து வருகின்ற இவள் அழகை பார்க்கின்ற பொழுது எப்படி மேகமாக வருகிறாளே என்றாலும் கூட அதனால தம்பியினுடைய அன்புக்கு நிகராக ஓ ஓ ஓ மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் நண்பே சுகமானதா இல்லை சுமையானதா என் நண்பே என் நண்பே மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது இதில் என்ன ஆனந்தம் அடடாமணம் பறிபோனதே அரிதான இந்த காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா என்